ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணாமலைக்கு யார் செத்துருக்கு? அண்ணாமலை யாருடைய இடத்தை குறி வைக்கிறார்? விஜயனுடைய இடத்தை குறி வைக்கிறாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இடத்தை குறி வைக்கிறாரா? அவர் திமுக அதிமுக உடைய அந்த ஓட் பேங்கை குறி வைக்கிறார். ஓகே, விஜய் ஏற்கனவே எடுத்திருக்காரு. இவர் அந்த இதுக்கு நோக்கி எதிர்கட்சி 2வது இடத்துக்கு குறி வைக்கிறார். நான் தான் 2வது இடம் குறி வைக்கிறேன். இவர்கள் தானாகவே நாங்கள் அந்த இடத்துல இல்லைன்றத. ஒரு 5 தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்கு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? 5 தொகுதியிலுமே தேர்தல் எதிர்த்து வழக்கு. ஆமாம். அப்போ தேர்தலை எதிர்த்து வழக்குன்னா அங்கே எப்படி போகுதுன்னா, தேர்தலை எதிர்த்து நாங்கள் வழக்கு போட்டுருவோம். நீங்கள் அங்கே இடைத்தேர்தல் நடத்தி இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இந்த வழக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் ராஜினாமாவே செல்லாது. அது அப்புறம் அது வேற. கீர்த்தனா போகிறாங்க ஒரு இடத்துல, அந்த பசங்க எல்லாம் நடனம் ஆட கூப்பிட்றாங்க, அவங்க போய் நடனம் ஆடுறாங்க. குத்தாட்டம் போட்ட மினிஸ்டர் அப்படின்னா நீங்களாம் போய் ஆடலையா? ஆடினீங்கல்ல, முதலமைச்சரே ஆடினார்ல. குத்தாட்டம் போட்ட முதலமைச்சர் அப்படின்னா நல்லா இருக்குமா? என்ன விஷயம்னா, எதை எதிர்க்கணும் எதை எதிர்க்கக்கூடாது என்ன பேசுகிறாங்கன்னா, அறிவாலய வட்டாரத்தில் தொண்டர்கள் 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் என்னையா 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு பேசுகிறார். கூட்டுக்கலவாணிகள்னு சொல்கிறார். திமுக அதிமுக கூட்டுக்கலவாணிகள் சேர்ந்தாங்கன்றாரு, நாளைக்கும் சேருவாங்கன்றாரு. இடைத்தேர்தலில் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிறது அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் பாதிக்கிற விஷயம். ஆமாம், இதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. அதை விட்டுட்டு வேறு எதுக்கோ ஆர் ஆசா போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு கொடுமை என்னென்னா, ஆர் ஆசாக்களும் இந்த நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன்களும் அந்த மாதிரி ஆர்எஸ் பாரதிகளும் பேசி எல்லாம் ஆதான் இந்த தான் பேச தவிர ஊலாம் காணவே காணும். சேகர் பாபு எங்கே போனான்? எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கொத்து போராட்டான்னு சொன்னால், கொத்து போராட்டாவில் கூட சால்னா ஊற்றுனவர் சேகர் பாபு. அவர் ஒரு மாவட்ட செயலாளர், 3 மாவட்டத்துக்கு 4 தொகுதிக்கு 5 தொகுதிக்கு இன்சார்ஜ். அப்போ அவர் தலைமையில் டக்குன்னு ஒரு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்தியிருக்காரு. போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாடு. ஒரு பொள்ளாச்சி கிட்டத்தட்ட ஒரு கொங்கு ரீஜியனில் மிக முக்கியமான இடம். பேசும்போது போதை ஒழிப்பை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம், 2031 ஆட்சி மாற்றம் உறுதிங்கிற டோனில் பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய மாநாடை எப்படி பார்க்குறது? அவருடைய பேச்சினுடைய டேக்அவே என்ன? அவரும் அந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுருங்கி கொள்கிறாராங்கிற கேள்வி இருக்கும். கொங்கு ரீஜியன்லேருந்து வந்தவர், அங்கே அவருக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்குது. வேற எங்கேயாவது மாநாடு போட்டிருக்கலாம். அவரும் அந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுருங்குறாருங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல் மாநாடு போடும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கணும், பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் வரணும். அங்கே அவர் செந்தூர் ராஜனா, அவர் கொஞ்சம் அங்கே வசந்தராஜன் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர். அதனால் அந்த மாதிரி பல காரணங்களை வைத்து அவர் அங்கே இதை போட்டிருக்காரு. திருச்செந்தூரில் ஒரு கூட்டம் நடத்தினார்ல, தென் மாவட்டத்தில் நடத்தினார். அதனால் கரெக்டு தான். வட மாவட்டத்தில் அவர் கூட்டம் போட்டு அங்கேயே இதே மாதிரி ஒரு 2 லட்சம் பேர் திரண்டுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பொதுவாக அண்ணாமலை நேற்று அவர் சொன்ன மாதிரி 37 லட்சம் பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க. அதில் 54% யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸின்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே அவங்க. நேற்று அந்த கூட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அவர் இந்த கூட்டத்தை கூட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு அங்கே போட்டிருக்காருன்னா நம்ம பார்க்கலாம். கூட்டம் நல்லா இருந்தது. யாரும் கொஞ்சம் பெருசாக வராதுன்னு நினச்ச இடத்துல நல்லது ஒரு கூட்டம் இருந்தது. அது அண்ணாமலைக்கும் ஒரு வகையில் சந்தோஷம் தான். அப்போ அவர் பேசும்பொழுது சில விஷயங்கள் சொல்கிறார். நான் ஏன் பாஜகலேருந்து வந்தேன், பாஜகலேருந்து நான் வந்த பொழுது கண்டித்து ஏன் பேசவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பேசணுன்னுலாம் அவசியம் இல்லை. 2வது, விஜய் எதிர்த்து ஏன் பேசலை. அதுக்கப்புறம் தேசியவாதியா அப்படின்னா, நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், நான் தேசியவாதி தான், நான் இந்தியன்றதில் பெருமை கொள்கிறேன். இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். அதே சமயத்தில் அவர் நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நிலம் சம்மந்தமான விஷயத்தில் என்ன ஃபேக்டோ அதை அவர் பதிவு பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஜோதிமணி அறிக்கையும் இவருடைய அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம். அப்போ பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்குறது,
மாட்டினாண்டா அப்படின்னு போட்டு அடிக்காமல் பண்ணுறதுன்றது அண்ணாமலைகிட்ட ஒரு நாகரிக அரசியலாக இருக்குது. அதில் தான் விஜய் ஏன் எதிர்க்கவில்லைன்றப்போ செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லோருமே புதிதாக வந்தவர்கள். தடுமாற்றம் இருக்கும், அந்த தடுமாற்றத்தை கை தூக்கி விட தான் பார்க்கணுமே தவிர அவர்களை போட்டு ஒரேடியாக பண்ணக்கூடாது. ஓராண்டு இந்த அரசுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றாரு. இன்னொன்று, அண்ணாமலைக்கு ஒரு சிக்கல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலோ பார்லிமெண்ட் தேர்தலையோ அண்ணாமலையால் இயக்கத்தை எடுத்துகிட்டு போய் நிற்கலாம் முடியாது. அப்போ அவர் மெல்ல மெல்ல தன்னை ஸ்தாபனப்படுத்திக்கணும், ஸ்திரப்படுத்திக்கணும். ஸ்தாபனப்படுத்துதலும் முக்கியம். ஸ்தாபனப்படுத்துதல்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்ட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அமைப்பை கட்டமைக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் அவருக்கு டைம் வேணும். அதுக்காக தான் 2031 கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி அதிமுக கரைந்து வருகிறதுன்ற ஒரு பார்வை எல்லார் மத்தியிலும் வருது. இந்த பார்வை வரவிடக்கூடாது. இது வந்து உளவியல் ரீதியாக இனி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு இதை உருவாக்கிடும். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இல்லாமல் தடுமாறுகிறது, தனித்து விடப்பட்டுச்சு. அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்கூர் ராஜா சிவாஜி மாதிரி, இல்லாட்டி பழனின்னு ஒரு படம் வந்துச்சு, சிவாஜி படம். அதுலேயும் அவரை விட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. இருக்கிற 2 பேரும் 6லேருந்து 60 வரை சிவாஜி இது ரஜினிகிட்ட இருக்கிற தம்பி மாதிரி, கடைசி தம்பி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. போகலாம், எப்போ போகலாம், கிடைச்சா உள்ளே பூந்துடலான்னு. அதனால் இனி திமுகவுக்கு கூட்டணி என்பது இல்லை. ஆமாம். அப்போ இந்த 2 கட்சிகளும் அரசியலை எப்படி பண்ணறாங்க அப்படின்னு பார்த்தா, திமுக பண்ணுற அரசியல் கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் நெஞ்சம் விட்டால் கூட விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதே இவர்கள் உள்ளே பூந்து அடிக்கிறதுனால இன்னும் அவருக்கு அனுதாபம் தான் ஜாஸ்தி கூடுன்ற மாதிரி தான் திமுக அரசியலை மக்கள் பார்க்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அதே தொனியில் பேச ஆரம்பிச்சிட்டார், இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது மாதிரி அரசியல் விஜய்க்கு எதிராக இவங்க பண்ணாங்கன்னா அது எடுபடாது. கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக சொல்லணும்னா எம்ஜிஆர் 77 வந்த மாதிரி தான் இவர் வந்து இன்றைக்கி இருக்கார். அதிலேயும் ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அதாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் பிடிச்சி கொடுங்க, உங்கள் அண்ணன் ஆட்சி, தம்பி ஆட்சி, தாய்மாமன் ஆட்சி, உங்கள் வீட்டு பிள்ளை ஆட்சின்னு சொல்லிட்டு சட்டை பிடிக்கின்ற அளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பல இதில் நம்ம பார்க்குறோம், பல குறைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க, டயரை போய் செக் பண்ணுறதெல்லாம். ஆனால் 40 வருஷமாக அத்திப்பட்டு மாதிரி ஒரு கிராமம் 2 இதுலேயும் சேர முடியாமல், கடைநல்லூர்லேயும் சேர முடியாமல், எந்த சைடு ஒரு இதுலேயும் சேர முடியாமல் நடுவில் நாங்கள் 40 வருஷமாக தவிக்கிறோம். நடுவில் ஒரு ஆட்சியர் வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணார். அவர் முயற்சி எடுக்கும் போது 2 மாதத்தில் அவர் மாற்றிட்டாங்க. அதற்கு பிறகு 40 வருஷம்னா பார்த்துங்க. அந்த எம்எல்ஏ அங்கேயே நின்று கலெக்டருக்கு ஃபோனை போட்டு இது உடனே பண்ணுங்கன்னு சொல்லி என்ன முயற்சி என்ன எடுக்கணுமோன்னு. அப்போ இந்த மாதிரி பெரிய விஷயம்னு அவங்க போன ஆட்சிகளில் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்த ரொம்ப சிம்பிளாக 1/2 மணி நேரத்தில் முடிகிறாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டி திறக்க வரும்போது ஜனங்க கேட்குறாங்க, இங்கே பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது, எதுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டு? எங்கள் முதல்வர் இருந்தால் 1 வாரத்தில் நாங்கள் இந்த இதுக்கு சீர் பண்ணிடுவோம் அப்படின்னு கனிமொழி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பஸ்ஸே நிற்கலை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அர்த்தம் என்னென்னா, கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் அங்கே பஸ்ஸு நிற்கல, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் அங்கே பஸ் நிற்கல. அதான அதோடைய அர்த்தம். அப்போ பஸ்ஸே நிற்காத இடத்துல எதுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்கன்றதான் அவங்களுடைய கேள்வி. இவர்கள் ஓட்டு போட்டல அனுபவின்ற மாதிரி போகிறாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ ஒரு 10 அடி தள்ளி நின்று அப்படியே ஒரு இந்த ஓரப்பார்வை பார்த்துட்டு போகிறாரு. ஆக மொத்தம் யாரும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை சொல்லலை. நான் வந்து போக்குவரத்துறை அமைச்சிட்ட பேசுகிறேன், பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுன்றது முந்தைய ஆட்சியில் போட்ட திட்டம் முடிஞ்சிச்சு, இங்கே பஸ்ஸு நிற்கிறதுக்கான ஏற்பாடு நான் போக்குவரத்துறை அமைச்சரை பார்த்து பேசுகிறோம், நம்ம எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் பேசுவார் அப்படின்னு சொல்கிறது தான் பதில். ஓட்டு போட்டல அனுபவின்ற மாதிரி எங்கள் முதலமைச்சர் இருந்தால் நடக்கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர் வர்றார், ஸ்ரீநாத் அமைச்சர். என்னங்க பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம், அப்படியா கூப்பிடுங்க போக்குவரத்து துறையினரை கூப்பிட்டு உடனே அங்கேயே பேசி பஸ்ஸு நிற்கணும், 2 நாள் பொறுத்து வந்து நான் பார்ப்பேன், ப்ரைவேட் பஸ்ஸு பப்ளிக் பஸ் எல்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. 1/2 மணி நேரம் பொறுத்து அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல பஸ் ஏறி இங்கே வந்து நிற்கிதான்னு கூட பஸ்லேயே வராரு. இது எவ்வளோ சிம்பிளாக முடின்றதை பார்க்க ஜனங்க எப்படி முடிவு பண்ணுவாங்களாம், இந்த ஆட்சி தான்டா நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போது இந்த ஆட்சி மோசம், 6 மாதத்தில் கலைஞ்சிரும், முறிஞ்சிரும், கல்யாண வீட்டில் போயிட்டு கலையும் முறிஞ்சிரும் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? 3 மாதத்தில் கலைஞ்சிரும், 6 மாதத்தில் முறிஞ்சிரும்னா என்னையா மன வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் அது மாதிரி அவசரம் கல்யாண வீட்டில் பேசக்கூடாதுல்ல. இந்த மாதிரி நடக்கும் பொழுது இவர்கள் அரசியல் வந்து மக்களால் ஒதுக்கப்படுது. இந்த இடத்துல அண்ணாமலை உள்ள வந்து மெயினாக யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி இருந்து ஒரு பாசிட்டிவாக போதை இல்லாத தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்,
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஏரி குளங்களை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது இது ஒரு கெஜ்ரிவால் டைப்பு, இது மற்ற அந்த இதுடைய மற்ற ஆக்கப்பூர்வமான அரசியலுடைய இதுன்னு பார்க்கும் பொழுது இது எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவன் உள்ளே வருவான். அண்ணாமலை கூட வருவாங்க. இன்னொரு டெக்னிக் என்ன, விஜயை ஓராண்டுக்கு விமர்சிக்க வேணான்னா சாஃப்ட் பார்வை வரும் இளைஞர்கள் மத்தியில். அதோடு சேர்ந்து நீங்கள் போக போக அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பொதுவாக போட்டான்ல ஓட்டு, ஆமாம், அவன்லாம் ஆமாயா அவர் கேட்கறது நல்லா பேசுகிறாரு அப்படின்னு மாறுவோம். இந்த டெக்னிக் அப்போ வருங்காலத்தில் இவங்க 2 பேர் தான் அப்படின்ற நிலையை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இவர் அந்த ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கேட்டீங்க 2031 ஆட்சி மாற்றம் வரும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எப்படி? ஆமாம், எப்படி சாத்தியம்? வராதுன்னு நான் சொல்ல முடியும்? வரும்னு தான் சொல்ல முடியும். வரும்னு சொன்னால் தான் கட்சி நடத்த முடியும். அதனால் ஆட்சி கலைஞர்னு சொன்னால் தான் அபத்தமான அரசியல். 2031 ஆட்சி மாற்றம். அப்போ 5 வருஷம் இருக்குது, மெதுவாக நான் அரசியல் பண்ணுறேன், இந்த ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தானே? ஓகே சார். சார், குறிப்பாக இன்னொரு கேள்வி என்னன்னா சார், ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு, நல்ல மாநாடு தான் பண்ணியிருக்காங்க, ஆட்சி மாற்றம் வரும்னு பேசுகிறாரு. குறிப்பாக அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரையாவது எதிர்த்து தான் அரசியல் பண்ணும். இப்போது ஆளும் கட்சி தாவேகா அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணும். ஒரு வருஷம் நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி சார் வளர முடியும்? அந்த எதிர்ப்பு அரசியல் பண்ணால் தானே சார் வளர முடியுங்கிற ஒரு அதான் தப்பு. எதை எதிர்க்கணுன்றது தான் மேட்ரு. கண்ட எல்லாத்தையும் எதிர்ப்பேன்னா அதை எதிர்ப்பு அரசியல் கிடையாது. கீர்த்தனா போகிறாங்க ஒரு இடத்துல, அந்த பசங்க எல்லாம் நடனம் ஆட கூப்பிட்றாங்க, அவங்க போய் நடனம் ஆடுறாங்க, குத்தாட்டம் போட்ட மினிஸ்டர் அப்படின்னா நீங்களாம் போய் ஆடலையா? படுகா டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஆடினீங்கல்ல, முதலமைச்சரே ஆடினார்ல, குத்தாட்டம் போட்ட முதலமைச்சர் அப்படின்னா நல்லா இருக்குமா? என்ன விஷயம்னா எதை எதிர்க்கணும் எதை எதிர்க்கக்கூடாது அந்த ஒரு இதை வச்சுக்கணும். எடுத்ததெல்லாம் சோஃபா செட்டு போகுது. ஒருத்தர் முதலமைச்சர் வராரு, நீங்கள் வராதிங்க, நாங்கள் வர்றோம், வேணாம், இல்லை நாங்கள் அவங்க பெரியவங்க, நாங்கள் உங்களை பார்க்கணும் தான் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆஃபீஸ் கந்தர் குளமாகுது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வாடகைக்கு சோஃபா கொண்டு வந்து போடுறோம். 2 நாள் கழித்து வாடகை கொடுத்து சோஃபாவை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். சோஃபாவை கொடுத்து அனுப்பிச்சான்னு எங்களை கேவலப்படுத்துகிறாங்க. ஒரு இடத்த இடித்து கட்டுறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் குடோன் மாதிரி இருக்குமா, அங்கே போனால் சொன்னாங்க, அந்த இடத்த இடித்து ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட்டில் அந்த இடித்து கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே வர்றவங்கள உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சர் வர்றதுனால அந்த இடத்துல சோஃபா செட் போடுறாங்க. அங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அது அவர் வரதுக்கு முன்னாடி வந்து இறங்கியிருக்குது, அது சோஃபா செட்டு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே எல்லாருமே வந்து விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு அதை ஒரிஜினல் தான் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிஎம் போகிற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஃபா செட்டு, சோஃபா அரசியல்ன்றது வந்து மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னொன்று அவங்க எப்படி பார்க்குறாங்க, பட்டா போன இடத்துல முன்ன லஞ்சம் கேட்டுருந்தா இப்போ லஞ்சமே கிடையாது, பலரும் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் இன்னும் திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா பழைய எம்ஜிஆர் கதை தான் மாறும். அதனால் எதிர்ப்பு அரசியல்ன்றது உடனே தான். அவர் திமுகவை எதிர்க்கலாம் இப்போதைக்கு அவர் அந்த, ஏன்னா திமுக எனக்கு எதிர்கட்சியால் இருக்காங்க. திமுகவை எதிர்த்தால் ஒரு வகையான திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய்கிட்ட இவரும் தன்வசப்படுத்தலாம். சார், இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எதிர்கட்சியில் இருக்காங்க, எதிர்கட்சியை எதிர்த்து என்ன சார் பிரயோஜனங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக, ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ தாவேகா வந்து வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. இவர்கள் யாருக்கிட்ட இருந்து எடுத்தாங்க? திமுக புதுசாக வந்த யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் திமுக அதிமுக. அதில் தான் நம்முடைய கணிப்புகள் மிஸ் ஆனது. அதிமுக அறுவடை பண்ணுன்னு பார்த்தா அதிமுக வாக்கையும் எடுத்துட்டாங்க, பெரியவர்கள் எடுத்திருக்காரு. அதனால் 35%. அப்போ திமுக அதிமுகன்னு எடுக்கிறாரு. இப்போ அண்ணாமலை எங்கேருந்து எடுக்க முடியும்? அங்கிருந்து தான் எடுக்க முடியும். அப்போ இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக காய் நவுத்துறாரு விஜய். ஊழல் திமுகன்னு கொண்டு போகிறாரு. ஊழல் ஊழல் பணம் கொள்ளடிச்சிருக்கீங்க விடமாட்டேன்றாரு. இதெல்லாம் எம்ஜிஆர் ஸ்டைலு, ஜெயலலிதா ஸ்டைலு. அப்போ அந்த ஸ்டைல் பண்ணும்போது தான் டிஎம்கேவை அடித்து உட்கார வைக்க முடியும். எம்ஜிஆர் பாணி அரசியல் விஜய் எடுக்கிறார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர் அந்த வாக்குகளை குறி வச்சு நகர்றாரு. சேம் டிஎம்கே அட்டாக் பண்ணுறது, ஏடிஎம்கே இயல்பாகவே அவர் அட்டாக் பண்ணவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அது வந்து விஜயோட பங்கு போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை விஜய் நாளைக்கு 6 மாதத்துக்கு பிறகு எனக்கு என்னென்னு பழைய திராவிட கட்சிகள் பாணியில் நகர்றாங்கன்னு வச்சுக்கிங்க, அன்றைக்கி அண்ணாமலைக்கு ஜாக்பாட் அடிக்கும். ஓகே சார். சார், குறிப்பாக அண்ணாமலைக்கு யார் சார் த்ரெட்டு? அண்ணாமலை யாருடைய இடத்த குறி வைக்கிறார்? விஜயனுடைய இடத்த குறி வைக்கிறாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இடத்த குறி வைக்கிறாரா? அவர் திமுக அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்கை குறி வைக்கிறார். ஓகே, விஜய் ஏற்கனவே எடுத்திருக்காரு, இவர் அந்த இதுக்கு நோக்கி எதிர்கட்சி 2வது இடத்துக்கு குறி வைக்கிறார். நான் தான் 2வது இடம்னு குறி வைக்கிறார். இவர்கள் தானாகவே நாங்கள் அந்த இடத்துல இல்லைன்றத அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போது அந்த திமுகவுடைய அந்த எதிர்ப்பு ஓட்டு ப்ளஸ் ஏடிஎம்கே ரெண்டுத்தையும் கவர் பண்ணி தான் கொண்டு போக பார்ப்பார். ஓகே சார். அண்ணாமலையுடைய அரசியல் எப்படி சார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து பாஜகங்கிற ஒரு முத்திரை அவர் மீது இருக்குது, தேசியவாதம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பாஜகவுடைய ப்ராக்சியாக தான் இங்கே வந்து பலரும் பார்க்குறாங்க. மாணிக்கம் தாக்கூர் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. என்னதான் பாஜக விட்டு வெளியே வந்தாலும் பாஜகவால் பெருசாக அரசியல் பண்ண முடியாது. ஸோ டெல்லி சொன்னதன் பேரில் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இவர் வந்து ஒரு பாஜகவின் ப்ராக்சி அப்படிங்கிற ஒரு பேகேஜ் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு மைனஸாக இருக்கே சார். நான் அண்ணாமலை இது பாஜக விட்டு வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறான்றப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். சும்மா ஏதாவது இருமொழி கொள்கைன்னா மும்மொழி கொள்கை இஸ் கரெக்டு, நீட்டு இதுன்னு பேசினாலே அப்படிலாம் பேசாத தாவேகாவையே ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை பாஜகவின் பிடிஎம்னாங்க. சீமான ஒரு ஃபங்க்ஷனில் அண்ணாமலையை பார்த்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு அவர் அப்படி சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவிலேருந்தே ஒருத்தர் வெளியே வந்து கட்சி தொடங்கினா அவரை என்னென்ன சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்குறது, ஏன் பாஜகவே ஒரு பிளான் பியாக அதை வச்சுக்கூடாது? ஏன்னா பாஜக இங்கே ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, 4வது இடத்துக்கு போகுது, 3வது இடத்துக்கு போகுது, டிஎம்கே சுத்தமாக கண்டமாகுது. இப்போ இவங்க 2 பேர் கண்டமாகும் போது பாஜக எங்கே தலையெடுக்க முடியும்? அப்போ பாஜகவில் சிறப்பாக செயல்பட்டு இளைஞர்களை ஈர்த்த அண்ணாமலையை நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க, உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். இந்த இதை வந்து பல ஸ்டேட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வகையான அரசியல் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறேன். திராவிட கட்சியில் இல்லாத ஒரு மாற்றம் ஏற்கனவே தாவேகா கொண்டு வந்துச்சு. தாவேகா கூட சேர்ந்து இவரும் கொண்டு வந்தாருன்னா 2 கண்டமாச்சுன்னா இவங்க 2 பேர் தான் களத்தில் நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது தேசிய சிந்தனையோடு இருக்கிற ஒரு தலைவரை கொண்ட கட்சி. அவர் சொல்லிட்டாரு, நான் மதம் ஜாதியெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு வெளியே வருவேன். ஏன்னா நான் பிஜேபி கிடையாதுன்றதை சொல்கிறதுக்கு அதை தான் சொல்லி ஆகணும். இது இல்லாமல் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கிறதுக்கும் அவர் இதை பண்ணி தான் ஆகணும். அப்போ பாஜக வந்து இங்கே தலையெடுக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் முடியாதுங்க. அதை எங்கே வேணால் நம்ம சத்தியம் அடித்து சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பாஜக அரசியலுக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த தலைவர்கள் அண்ணாமலையை மட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி, மத அரசியலை கையில் எடுக்கலை, அதனால அண்ணாமலை நல்லா சோபிச்சார் அப்படின்னு. இவர்கள் மற்ற எல்லாரும் பாருங்கள், இப்போ அந்த கோயில் நிலம் கூட அது என்னான்னு கூட ஆராயாமல் இவங்க வாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாரு. பழைய எல்லாரும் பேசி முடித்த விஷயத்த இதான் அவங்க டக்கான்ற மாதிரி தான் ஒரு அரசியல் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் மாற்றாக நயினார் நாகேந்திரனை எதிர்பார்த்த இடத்துலையே நயினார் நாகேந்திரன் எப்படி இருக்காரு. அப்போ இவர்கள் எல்லோருமே இவ்வளோ தான் லாய்க்கு. இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது பாஜகவில் இருந்த ஒருத்தர் பெரும்பாலும் பாஜக இளைஞர்களை கையில் வச்சுருந்தவர், அவரையும் விட்டுட்டா நீங்கள் அந்த ஒரு 11% வரைக்கும் தொட்டுட்டு வந்தாங்கல்ல. ஆமாம், அதை விடக்கூடாதுன்னு பாஜக நினைக்கலாம். கூட்டணியாக 18 வரைக்கும் போனாங்க. நினைக்கலாம்ல. அப்போ இவரை வச்சு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே, இளைஞர்களை ஈர்க்கின்ற சக்தி இருக்குது. அன்னைக்கு விஜய், நாளைக்கு அண்ணாமலைன்னு ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு யோசனை இருக்கும். ஓகே, அதாவது எதிர்கால அரசியல் என்பது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக இருக்கணும். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திமுகவும் அதிமுகவும் ஒழுங்காக அரசியல் பண்ணலன்னா ஓகே அது அண்ணாமலை வர்சஸ் விஜய் தான் போகும். ஓகே, விஜய் வர்சஸ் அண்ணாமலை. ஏன்னா ஸோ திமுக அரசியல் பண்ணால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை நம்ம தடுக்க முடியும். அண்ணாமலை ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதிமுகவுடைய ஐடி விங் சரியாக வேலை செய்யலைன்னு. இது உங்களுக்குன்னா இதான் அவங்க டக்கா? 5 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியுமா? தலைப்பாடாக ஊரே அடிச்சிக்கிச்சு. நானே பல பேரை சந்திச்சவங்க சொன்னேன், என்னங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நவீனத்துக்கு மாறுங்க. அங்கே பாருங்கள், டிஎம்கே ஏஐயில் காங்கிரஸ் போடுறான் ஏஐ பிக்சர், ஏஐ இது வீடியோஸ், ஒரு நிமிஷம் வீடியோ அதுன்னு பிரச்சாரத்துக்கு. டிஎம்கே பக்காவாக பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று, போன தடவையே அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, யங்ஸ்டர்ஸ் இல்லாத கட்சியாக போய்கிட்டு இருக்குன்னு. அப்போது டிஎம்கே யங்ஸ்டர்ஸ் உள்ள கட்சியாக இருந்ததுன்னா ஆளுங்கட்சியாக இருந்ததுனால. ஆமாம், ப்ளஸ்ஸு எல்லா மீடியாக்கள், அப்புறம் அந்த சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இவர்கள் இதெல்லாம் போக யூடியூப் பெரிய அளவில் ஒரு 100 யூடியூப்பை கையில் வச்சுருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரம்மாண்டியான ஒரு இது, மண்ணுக்கு ஏற்ற இதுவே கிடையாது. அதில் தலைமையில் இருக்கிறவனுக்கு இந்த அரசியலே தெரியாது, தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது, தமிழும் தெரியாது. அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டு, பேருக்கு ஒரு 4-5 யூடியூப்பை வச்சுக்கிட்டு, அதையும் ஒழுங்காக நம்ம பராமரிக்காமல் அதில் ஒருத்தர் போதை மருந்து கேஸில் மாட்டினோன்னா சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. ஐடி விங்கு ராஜ் சத்யனை போடுறீங்க தலைவராக. ராஜ் சத்யன் மாவட்டம் ஃபுல்லாக சுற்றுறாரு. ஆனால் அவர் எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்? ஒரு முன்னாள் எம்எல்ஏவுடைய பையன் தானே, முன்னாள் மேயருடைய பையன் தானே. இங்கே எங்கள் முன்னாள் அமைச்சர் தான் வெயிட்டு, அவர் தான் மாவட்டம்.
உன் பேச்சை நான் எங்கே இது கேட்கணும்? அப்போ அந்த ஐடி வங்கிக்கான பவரை அவர் கையில் கொடுக்கல. பவர் இருந்தாலும் அதை மதிக்கலை. அப்போ அதை யார் பண்ணணும்? ஐடி வங்கி மதிக்கலைன்னா எடப்பாடி தான் பண்ணணும். அப்போ அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நம்ம ஜெயிச்சிருவோன்ற இது. திமுகவில் இந்த செட்டப் எல்லாமே இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்குது, பவர் இருக்குது. இப்போ தோத்துட்டாங்க. இப்போ 3 இளைஞர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை, உதயநிதி, விஜய் டிஃபென்ஸ். ஏன்னா அவர் ஆட்சி 2 பேர், அண்ணாமலை அண்ட் உதயநிதி. சீமான் கிட்டத்தட்ட அவருடைய அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியலை கைவிட்டதுனால இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேல இளைஞர்கள் இல்லை. அவர் ஏதாவது தலைவராக தண்ணி குடித்தாதான் உண்டு, அது அவங்களுக்குள்ளேயே இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுகனா உதயநிதி தான். உதயநிதி அக்ரெசிவ் அரசியல் பண்ணுறாரான்னு பார்த்தா இல்லை. 1 மாதம் முன்னாடி என்ன பேசணும், நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு கிடையாது. எனக்கு அதுதான். அப்போது சுயமாக சிந்திச்சு உதயநிதி இயங்குகிறார் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதே ஸ்ட்ராட்டஜி டீம் யாராவது எழுதி கொடுக்குறத வச்சு பேசிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. 2வது, கட்சியை இவர்கள் 5 ஆண்டு காலம் நடத்துனதில் ரொம்ப பேர் கட்சிக்காரன் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஞானோதயம் வந்து நம்ம பார்க்கலாம், வாங்க பேசலாம் அப்படி இப்படின்னா, நீ முதல்ல இவங்க எல்லாத்தையும் மாற்று, அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்போ அவங்களுக்குள்ள உள்கட்சி அப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நடவடிக்கை எடுக்க பயப்படுறதுனால அது அப்படியே இருக்குது. அப்போ மாற்றமே வராமல் அது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்? இது ஒரு பிரச்சனை. ஊழல் புகார்களை, வழக்குகளை சந்திக்கிற அமைச்சர்கள் இந்த பிரச்சனை. அப்போ அதில் பல பேர் அரசியலை பண்ண மாட்டாங்க. இதுதான் திமுகவுடைய நிலைமை. ஓகே. அப்போது உதயநிதியும் இயங்க மாட்டார். அவருக்கு இந்த பார்த்தது எல்லாமே மலர்பாதை, முள் பாதையில் இயங்கக்கூடிய ஸ்டஃப்னஸ் இல்லை. அப்போ யார் இருக்கா கடைசியாக? அண்ணாமலை தான். அப்போ அண்ணாமலை அரசியல் போகும் பொழுது போக போக அக்ரெசிவ்னஸ் கொண்டு வராருன்னா, அவருடைய வழக்கமான பாணி ஒன்று இருக்குல்ல, கொண்டு வந்தாருன்னா வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதை எதிர்பார்க்குறாங்க? சமூக வலைதளத்தில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், மற்றதில் நீங்கள் என்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்க, என்ன இதை வச்சு பேசுகிறீங்க, அதுதான் உங்களை எல்லோரும் ஈர்க்குது. அதில் அண்ணாமலை ஏற்கனவே நிரூபித்த ஆள். அதனால் பிரச்சனை. சார், ஒரு இடைத்தேர்தல், ஒரு 7 தொகுதி இடைத்தேர்தல், அது இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 தொகுதிக்கான இடைத்தேர்தலை வந்து நடத்தக்கூடாதுன்னு வந்து ஆர்டர் வந்திருக்கு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? 5 தொகுதியிலையுமே தேர்தல் எதிர்த்து வழக்கு. ஆமாம். அப்போ தேர்தலை எதிர்த்து வழக்குன்னா அங்கே எப்படி போகுதுன்னா, தேர்தலை எதிர்த்து நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே இடைத்தேர்தல் நடத்தி இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இந்த வழக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் ராஜினாமாவே செல்லாது. அது அப்புறம் அது வேற. இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் ரத்துன்றது இதுதான். ஓகே. தேர்தலை எதிர்த்து வழக்கு போட்டது இதுதான். அப்போ இவங்களுக்கு மதுராந்தகத்துக்கெல்லாம் இடைத்தேர்தல் ரத்துன்னெலாம் சொல்லி, ஆமாம், 2 தொகுதி, அதில் ஒன்று மதுராந்தகம். ஆமாம். இப்போ திருச்சி கிழக்கு நடத்த முடியாதுன்ற அளவுக்கு போகுது. ஆமாம். ஏன்னா தேர்தல் எடுத்து வழக்குன்னு. அப்போ இந்த இதை இப்படி தான் பார்க்கணும். இதை தாண்டி இந்த 7 பேரில் 6 பேர் திருச்சி கிழக்கு இல்லாமல் 6 பேர் பார்த்து ராஜினாமா பண்ணவங்க. பேரண்ட் பாடி வந்து அந்த ஷெட்யூல் 10 பிரகாரம் இவர்கள் கட்சி தலைமை முடிவை மீறி தேவைக்கு ஆதரித்தவங்க. இவர்கள் அதற்கு பிறகு எங்கள்கிட்ட ரொம்ப பேர் திரும்பிட்டாங்க. ஆமாம். இவர்களை தவிர மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கல. இப்போ 4 பேரை மட்டும் மன்னிக்கல. ஆமாம், 4 பேர் தான் கொடுத்தாங்க. இப்போ 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து 6 ஆயிருக்கு. இவர்களே அதான் வாபஸ் வாங்கிட்டாங்களே சார், மறுபடியும் 2 பேர். அதுக்கப்புறம் தானே வந்து ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருக்காங்க. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் லெட்டர் கொடுக்கலாம். ஓ, லெட்டர் கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ சபாநாயகர் இந்த விவகாரத்தில் எப்படி நடக்கணுன்றது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நிறைய இருக்கு. நீங்கள் முதல்ல கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் பரிசீலிக்கணும், இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனால் நீங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கிறீங்க. ஸோ ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டா எப்படி அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும். ராஜினாமாவை ஏற்க மறுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இப்போ கூட நான் விசாரித்தேன், அவங்க பேரண்ட் பாடியும் எங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் விசாரித்த வரையில் இது வந்து கட்சி தாவல் அப்படின்னு நான் வந்து இதை ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் தேர்தலில் நிற்கலாம், இடைத்தேர்தல் நடத்தினா இடைத்தேர்தலில் நிற்கலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் தேர்தல் நிற்கலாம். ஓகே. ஆனாலும் ஒரு தார்மீக ரீதியாக என்ன டிஸ்குவாலிஃபை நீங்களே பண்ணிவிட்டு அவங்கள கட்சியில் சேர்த்துட்டு நிற்க வைக்கிறீங்களா? அப்போ இது கட்சி தாவல் தடை சட்டத்தில் தகுதி இழந்தவர்களை நீங்களே நிற்க வைக்கிறீங்களா? அப்போ குதிரை பேரம் தானே அப்படின்னு போகும். அதனால் சபாநாயகர் அந்த கட்சி தலைமை ராஜினாமா ஏற்புன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. சார், அது கடைசியாக 2 ராஜினாமா வந்து ராஜினாமாவை ஏற்கவே கூடாதுன்னு வந்து அதிமுகவால் போயிருக்காங்க போல இருக்கே சார். அது எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? ராஜினாமா ஏற்கிறதும் ஏற்காதும் சபாநாயகர் இஷ்டம் தான். சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா ஏற்பதா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா எல்லாம் சபாநாயகர் இஷ்டம். ஆனால் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பிரச்சனைனா நீதிமன்றத்தை தான் போகணும். ஓகே. அப்போ நீதிமன்றம் மறுபடியும் இதில் நிறுத்தி வைக்கும், வழக்கு போட்டு விசாரிக்கும். அது வரைக்கும் 6 தொகுதியுமே தேர்தல் நடக்காது, திருச்சி கிழக்கு தவிர. இப்போ இந்த 6ல் 5 திருச்சி கிழக்கும் சேர்ந்து
இந்த இதில் மாட்டிகிட்டு இருக்குது தேர்தல் வழக்குகளில். ஓகே சார், கரூரில் விஜய் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. குறிப்பாக திமுகவை அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு. இதற்கு எதிர்வினை திமுக தரப்புல இருந்து பெருசாக எதுவும் வரவே இல்லையே சார். ஏன் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க? அன்றைக்கி அதுதான் திமுகவுடைய பிரச்சனை. திமுகக்குள்ளேயே என்ன பேசுகிறாங்கன்னா, அறிவாலய வட்டாரத்தில் தொண்டர்கள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் என்னையா 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு பேசுகிறாரு. கூட்டு களவாணிகள்னு சொல்கிறாரு. திமுக அதிமுக கூட்டு களவாணிகள் சேர்ந்தாங்கன்றாரு, நாளைக்கும் சேருவாங்கன்றாரு. இடைத்தேர்தலில் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இது அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் பாதிக்கிற விஷயம். ஆமாம், இதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. அதை விட்டுட்டு வேற எதுக்கோ ஆர் ஆசா போன்றவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு கொடுமை என்னென்னா, ஆர் ஆசாக்களும் இந்த நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன்களும் அந்த மாதிரி ஆர்எஸ் பாரதிகளும் பேசி எல்லாம் ஆதான் இந்த தான் பேச தவிர ஊலாம் காணவே காணும். சேகர் பாபு எங்கே போனார்? எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கொத்து போராட்டான்னு சொன்னால் கொத்து போராட்டாவில் கூட சால்னா ஊற்றினவர் சேகர் பாபு. அவர் ஒரு மாவட்ட செயலாளர், 3 மாவட்டத்துக்கு 4 தொகுதிக்கு 5 தொகுதிக்கு இன்சார்ஜ். அப்போ அவர் தலைமையில் டக்குன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல எதிர்த்து. மற்ற மா சுப்பிரமணியம் என்ன பண்ணார்? சிற்றரசு என்ன பண்ணார்? தாவேல் என்ன பண்ணார்? அந்த ஆர்டி சேகர் அவர் என்ன பண்ணார்? மற்ற மாவட்ட செயலாளர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க? தலைநகரில் ஏதாவது ஒரு இது பண்ணி ஸ்தம்பிக்க வைக்க வேணாவா? அப்போ இவர்கள் வந்து எந்த லட்சணத்தில் இருக்காங்க பாரு, கட்சியே எப்படி இருக்குது பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்னாரோ, ஜெயலலிதா எப்படி தீய சக்தி ஊழல் சக்தின்னாங்களோ, அதே பாணியை கையில் எடுத்து தீய சக்தி ஊழல் சக்தின்னு டிஎம்கேக்கு எதிராக ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க. இதுதான் தாவேகா வாழ வைக்கும். அதுதான் தாவேகாவை வந்து இன்னும் பல பேரை உள்ளே கொண்டு வரும். இந்த அரசியல் பண்ணால் தான் முடியும். அதை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சாங்களா, அது எக்ஸ்ட்ரா போனஸ். ஏதாவது பொருள் வாங்கினா சார் ஒரு ஆஃபர் இருக்குது சார், அந்த ஆஃபர் இருக்குது. அதனால் விஜய்க்கு அரசியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர் கிரவுண்டு கிளியராக இருக்குது. இந்த சைடு தான் டிஃபென்ஸ் ஆட ஆளே கிடையாது. டிஃபென்ஸ் ஆட ஆள் இல்லைன்னா நான் கோல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. டிஃபென்ஸ் வீக்காக இருக்குது. ஸோ விஜய் அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்து ஏறி கோல் போடுறாரு. ஏங்க 2 டீம் இருக்குது. ஒரு டீமு அஃபென்ஸ் டிஃபென்ஸ் 2மே இருக்கும் எல்லா டீம்லேயுமே. அஃபென்ஸ் ஏறி என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் டிஃபென்ஸ் நல்லா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அஃபென்ஸ் ஏற டிஃபென்ஸ் ஒன்றுமே இல்லை, காலி ஆகிட்டு இருக்காங்க. போட்டு ஏறி கோல் போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கேட்டால் விஜய் என்ன இஷ்டத்துக்கு கோல் போட்டுனுக்கிறாரு அப்படின்னா அவர் வேலை அதுதான். நீங்கள் என்ன சும்மாவாக இருக்கீங்க? சோஃபா மாடல் அரசு அதெல்லாம் சொல்லாமல் இருக்கீங்க சார். டிவிகேவில் கலைஞர் குடும்பத்திலேருந்து ஒரு புள்ளி போகிறாங்க, ஒரு வாரிசு வந்து டிவிகேல ஜாயின் பண்ண போகிறாங்கங்கிற செய்திகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மதுரைக்காரனுடைய மகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்தியிருக்காங்க. நமக்கு வந்த தகவல் ஈவன் முக அழகிரிகிட்ட பேசி கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். மேயர் பதவியெல்லாம் கேட்டாங்களாமே. எல்லாம் போட்டோம், தயவு செய்து வேண்டாம். அது எல்லாம் கைல்வெளின்னு பார்க்க மாட்டாங்க, கலைஞரின் பேத்தியாக பார்ப்பார்கள். போயா, கலைஞருடைய பேத்தியே எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படி கொண்டு போயிடுவாங்க. இன்னொன்று, கைல்வெளி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, கைல்வெளி தானே அவங்க பேர்? ஆமாம், கைல்வெளி. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் எம்ஜிஆருடைய ஹீரோயின் பேர் கைல்வெளி. அவங்களே போயிட்டாங்கன்னா அடுத்து அழகிரி போக மாட்டாரா? அப்போ அவருடைய ஆதரவாளர்னா தென்மண்டல திமுகவே போவாதா? இப்போ தானே ஏடிஎம்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இனிமேல் டிஎம்கே இனிமேல் தானே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து போவாதீங்கன்னு குடும்பமாக பேசியிருக்காங்க. பேசி வேண்டாம், இப்படி போயிடும், கலைஞருடைய பேத்தி தாவேகால இருக்காங்கன்னா ரொம்ப கேவலமாகிடும். ஏற்கனவே அன்பழகனுடைய தம்பி அப்புறம் இவர் ஜெகத்ராட்சகன் பையன், திருச்சி சிவா பொண்ணு போய்கிட்டே இருக்குது. அடுத்த தலைமுறையெல்லாம் போகுதுன்னா அப்போ திமுக கூட அறம் காலி ஆகுதுன்ற மாதிரி ஆகிடும். அதில் தலைமையில் இருக்கிற கலைஞருடைய நேரடி வாரிசு இல்லை. ஆமாம், அது ரொம்ப இதுவாக இருக்கணும்னு கெஞ்சி கூத்தாடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மேயர் பதவி கேட்டாங்களாமே சார், மதுரை மேயர். அதெல்லாம் தர ரெடியாக இருக்காங்க. என்ன பெரிய விஷயமா அதெல்லாம்? அவங்க தான் வேறு ஜெயலலிதா பாலிடிக்ஸ்ன்னு இருக்காங்க. ஓகே, வேட்டா உன் பொருள் எடுத்து ஒன்றே போடுறோம் பாரு, இப்படிதான். அது ஏடிஎம்கும் சரி டிஎம்கேவும் சரி. எப்படி வந்து கலைஞருக்கு எதிராக முக நீங்கள் இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இட்டாந்து போகிறது தான் பெரிய கட்டமைப்புன்னாங்க. அவங்கள அறியாமல் அந்த மக்கள் செல்வாக்கு ஒரு மாதிரி கிடச்சி ஆட்சியை பிடிச்சோம். அவங்களுடைய ஸ்டைல் மாறி இருக்கு. இந்த போய் பேசுனது கூட்டணி கட்சிகள்கிட்ட, திமுக கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை அதில் முக்கிய பங்கு ராகுல் காந்திக்கு இருக்குது. அப்புறம் காங்கிரஸ் துணையோட இந்த மூமெண்ட்டு, அவர்களுடைய பலகீனமும் இவங்க இங்கே சும்மா 1000 காரணம், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அது சொல்லி ஏதோ உருட்டி வந்துட்டாங்க. அமைச்சர் பதவி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. ஸ்ட்ராங்காக உட்காந்தாலும் சிக்கல் அப்படின்ட்டு அதிமுகலேருந்து வர்றவங்கள சேர்த்துக்கிறது.
இதில் மைனஸ் என்னென்னா விஜயபாஸ்கர்களை சேர்ப்பது. அந்த மாதிரி சேர்க்காமல் எம்எல்ஏக்கள் கீழ்மட்டத்தில் வராங்க சேர்க்குறாங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ பாமகவும் தாவேக்காவை நெருங்குகிறதுங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கே சார். பாமக இது வரைக்கும் எந்த முடிவு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆலோசனை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் அந்த நெருங்குற ஏற்பாடெலாம் அவர் ஒன்றும் போகல. சொல்ல முடியாது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஏன்னா இவரும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்னன்னு பேசிகிட்டு இருக்காரு. டெய்லி யாரையும் அடிச்சுட்டு ட்ரம்புக்கு டஃப் கொடுத்துன்னு இருக்காரு. ஒரு நாள் இதுன்றாரு, ஒரு நாள் அதுன்றாரு, மாற்றி 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 திமுக நட்பம் இருக்கும், திமுக நட்போடு இருக்கும்ங்கிறாரு. அதெல்லாம் நேற்று, அதெல்லாம் முந்தா நாள், நேற்று வேற பேசியிருக்காருல்ல. அதனால் அவர் என்ன பேசினா கூட நமக்கு சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. நேற்று வேற ஒரு பாபு கட்சியில் சேர்த்துருக்க கூடாது, கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்து எங்களை சரியாக நடத்தலை, அது இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்றைக்கி ஏதோ காலையில் ஒன்று நான் பார்த்துட்டு தாவேகாவட்டியும் திமுகட்டிருந்தும் எங்களை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. யாரா அது, யார் யார் அப்படின்னு தான் கேட்கணும். யார் பிரிக்க பார்க்குறா அப்படின்னு. இவரே தான் அந்த வேலையை பண்ணிங்கன்னா இவர் சொல்லின்னு இருக்காரு. அதனால் தினம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, கண்டென்ட் கொடுத்துனே இருக்காரு. நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், 15 நாள். அவர் வந்து நாங்கள் அப்போ ராஜ் டிவியில் அந்த 2011 அந்த காலகட்டத்தில் ஏர்போர்ட்ல வந்தாருன்னா 15 நாள்ல வந்து கூடங்குளம் அது ப்ளஸ் லோக்கல் இஷ்யூ. எங்களுக்கு நைட் டியூட்டி ரிப்போர்ட்டர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும். அப்படியே எல்லோரும் ஒன்றா தான் அப்படி அசம்பிளாக இருப்போம். நாராயணசாமி சென்னைக்கு அன்றைக்கி வர்றாரு, வாரத்தில் எப்படியும் தான் பாண்டிச்சேரி போவார். வர்றாருன்னா எங்களுக்கு அன்றைக்கி ஜாலி. ஏன்னா செய்தி ஒரு பேட்டி இருக்குல்ல, ஏதாவது ஒன்று கேட்டால் அவர் விரிவாக பேசிடுவார், செய்தியை பதிவு பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். இல்லாட்டி தான் சிக்கல். வேறு யாராவது வந்தால் சரியாக பேச மாட்டாங்க, இல்லைன்றாங்க. நாராயணசாமி அவர் மைக் பேசிட்டு தான் போவார், மைக் மோகன் அவர். அதனால் அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இவர் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார் டெய்லி, நாராயணசாமி மாதிரி. அவருடைய கிரெடிபிலிட்டி கேள்விக்குறியாகுதே சார். அது அவர் தானே அதை பற்றி கவலைப்படும். கிரெடிபிலிட்டி மட்டும் இல்லை, காமெடி பீஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்க்ரால் மெட்டீரியலாக ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. போக போக தலைவர்களுடைய தடுமாற்றம் தான் பிரச்சனை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் பேசிய நன்றி முதலீப் சார்.